السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் முஃமின்களாக வாழக்கூடிய நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அமல்களாக அல்லாஹ்விடத்திலே மாற வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய பார்வை அது நல்ல பார்வையாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அது நன்மையாக எழுதப்படும். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நன்மையாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று எழுதப்படும். நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அது ஹலாலாக இருக்குமே என்றால் அல்லாஹ்விடத்தில் அது நன்மையாக எழுதப்படும். இப்படி ஒவ்வொரு முஃமின்களும் முஸ்லிம்களும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் அமல்களாக அங்கீகரிக்கப்படுகின்றன. அதே போல நம்முடைய தேவைக்காக வேண்டிதான் நாம் திருமணம் முடித்துக் கொள்கிறோம். அந்த தேவையை நம்முடைய தேவையை நிறைவு செய்வதாக இருந்தாலும் சரிதான், அதை முறையாக நாம் செய்யும் பொழுது அதுவும் அமல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் மனைவிக்கு ஒரு கவலம் உண்ண ஊட்டி கொடுப்பதற்குரிய உணவும் சதகா, நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக நாம் உருவாக்குவதற்கான முயற்சிகள் வேண்டும். நான் பிள்ளைய நல்லதான் வளர்த்தேன், ஆனா அவ ஒழுங்க வளரல அப்படிங்கிற செய்திகளை தான் இன்னைக்கு பரவலாக பெற்றோர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகள். பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோமோ அப்படிதான் வளரும்.
பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு நாட்டில் ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றன. குழந்தைகளை பாதுகாப்பதற்கு ஏராளமான அமைப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான பிள்ளைகளாக, தக்வாவுடைய பிள்ளைகளாக, முத்தகீன்களாக உருவாக்குவதற்குண்டான வழிகளை நாம் தான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது நம் மீது கடமை. அதே போல அல்லாஹ் நமக்கு கொடுத்ததெல்லாம் ஒவ்வொன்றும் அவனுடைய புறத்திலிருந்து நமக்கு கொடுத்ததெல்லாம் அன்பளிப்புகள் தான். குழந்தை செல்வத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது யஹபுலி மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் அன்பளிப்பாக வழங்குகிறேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அல்லாஹ் கொடுத்த அந்த குழந்தை செல்வத்தை, அல்லாஹ் நமக்கு அன்பளிப்பாக கொடுத்ததை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். பேணி பாதுகாப்பது என்றால் என்ன? அதை சரியான முறையில் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த அந்த அன்பளிப்பை நாம் அமானிதமாக பேணி பாதுகாத்து, ரப்பே நீ என்னிடம் கொடுத்தாய், நான் பாதுகாத்தேன், நல்ல முறையில் உருவாக்கினேன், சாலிஹான பிள்ளையாக உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறேன் என்று நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் அவன் கேட்கக்கூடிய கேள்வியின் போது நாம் பதிலளிக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, நபிமார்களுடைய வீடுகள் எல்லாம் எப்படிப்பட்ட வீடு? வஹி இறங்கக்கூடிய வீடு. நபிமார்களுடைய வீடுகளில் ஷைத்தான் நெருங்குவதில்லை, ஷைத்தான் நெருங்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நேரடியாக வகி இறங்கக்கூடிய இல்லம் அது. ஆனால் ஷைத்தானிடமிருந்து எல்லா நபிமார்களும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஷைத்தான் சாட்டப்பட்டு இருக்கிறார். ஆயிஷா நாயகி கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு கேட்பாங்க, உங்களுக்கும் ஷைத்தான் சாட்டப்பட்டு இருக்கிறானான்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா என் மீதும் சாட்டப்பட்டு இருக்கிறான், என்றாலும் எனக்கு அவன் வழிபட்டு விட்டான், அவர் முஸ்லிமாக ஆகிவிட்டான் என்று சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பனா நமக்கு கட்டுப்பட்டவன் நம்மை மீறி செய்ய மாட்டான் அல்லவா? எனக்கு அவன் கட்டுப்பட்டு விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார். அப்பனா ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு ஒவ்வொரு மனிதனிடமும் சாட்டப்பட்டு இருக்கிறான். வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மட்டும்தான் அவன் எதிர்பார்ப்பான். வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சமயத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக ஆக்கி கூட விடலாம். அருமையானவர்களே, அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அதே போல நபிமார்களை சொன்னோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வேதனை வரப்போகிறது என் அருமை மகனே, நீ கப்பல்ல ஏறிக்கோடா, கப்பலில் ஏறிக்கொள், அல்லாஹ்வுடைய வேதனை வரப்போகிறது. சொன்னதுக்கு அவன் பல வியாக்கியானம் சொன்னதாக குர்ஆன் சொல்றானும். தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறார்கள். நபிதான், நபியாக இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதே போல நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். எது நேர்வழி, எது நேர்வழி அல்லாத நிலை, அது எது கெட்டது, எது நல்லது என்பதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்பதை, ஹிதாயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், வழிகளையும் காட்டிக் கொடுக்க வேண்டும். ஹிதாயத்தை பின்பற்றி நடப்பதற்குண்டான வழிகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வழிகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்குண்டான வழிகளை நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்வாங்க. வவஸ்ஸா பிஹா பிபனீஹி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா கட்டங்களிலும் துஆ செய்திருக்கிறாங்க. குர்ஆனில் ஏராளமான துஆக்கள் இருக்கின்றன. அவருடைய சந்ததிகளுக்காக துஆ செய்திருக்கிறாங்க. அந்த துஆவினுடைய பொருட்டினால் தான் நான் நபியாக வந்திருக்கிறேன் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியாக வருவதற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ,
அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவினால் நான் நபியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால், அருமையான பெருமக்களே, நம்முடைய சந்ததிகளும் நல்லாக உருவாகுவதற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததை குர்ஆன் நிரம்ப சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 7 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் அவர்கள் வாழும் பொழுதே மரணித்து விட்டார்கள். தன்னுடைய கையினால் தஃபன் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கும் இவ்வளவு பெரிய சோதனைகள் எல்லாம் ஏற்பட்டு விடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய கையினாலேயே தஃபன் செய்யறது அப்படிங்கிறதுனா எவ்வளவு பெரிய இது என்ன. ஒரே ஒரு பிள்ளை தான், தான் மரணிக்கு வரையும் உயிராக இருந்தது ஒரே பிள்ளை தான். அந்த பிள்ளை கூட தான் மரணமாகும் போது சொல்லுவார்கள், என் அருமை மகளே, நான் மரணித்த பிறகு முதலாக நம்முடைய குடும்பத்திலிருந்து சந்திக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு தான் கிடைக்கும். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்துக்கு 6 மாசத்துக்கு பிறகு அன்னை ஃபாத்திமாவுடைய மரணம். தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுவாங்க, என் அருமை மகள் ஃபாத்திமாவே, சல்மா ஷிக்தி, நீ நாடியதை கேளுமா, என்ன வேணும் கேளு, நான் தருகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவார்களா? எது நல்லதோ அதை மட்டும் தான் கொடுப்பார்கள். எது தீயதோ தீயதை கொடுக்க மாட்டாங்க. கனிமத்து பொருள் வந்தது, அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வீட்டு வேலை செய்வதற்கு உனக்கு சிரமமாக இருக்கிறது, ஒரு அடிமையை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கொடுத்தல, நீ கேளு நான் தர்றேன்னு தான் சொன்னாங்க. நீ என்ன விரும்புகிறாயோ நீ கேளு நான் தருகிறேன்னு சொன்னாங்க. அதே அன்னை ஃபாத்திமா கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில ஔராதுகளையும் திக்ருகளையும் போதிக்குள், அது உனக்கு இதுக்கு போதுமானது என்று சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, கேட்டதெல்லாம் கொடுப்பதல்ல, எது நல்லதோ அதை கொடுக்க வேண்டும், எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு சில ஔராதுகளை கற்றுக் கொடுத்து, இது உனக்கு நல்லது என்று கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் ஹதீஸுகளில் நாம் காண முடிகிறது. அருமையான பெருமக்களே, திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்து லுக்மான் என்ற ஒரு அத்தியாயத்தை ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தை அடிப்படையாக வைத்து அந்த குர்ஆனுடைய அத்தியாயத்துக்கு பேரு சூரத்து லுக்மான். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசமாக செய்யும் பொழுது சொல்வாங்க, யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக்கு பில்லாஹ், எந்த நிலையிலும் இணை வச்சிராதப்பா, இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், பெரும்பாவம் அது என்று தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, இருக்கா இல்லையா? இது தவறு என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் சொல்லுவது? தவறை தவறாக சொல்லி காட்ட வேண்டும். இது தவறான பழக்கம், இது ஹராமான நிலை. ஷிர்க்கை செய்யாதே, அது பெரும்பாவம் என்று ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு உபதேசமாக சொல்லுகிறார்கள். எது நல்லதோ அதை நல்லது என்று சொல்ல வேண்டும். இஸ்லாம் எதை ஹலால் என்று சொல்லுகிறது, ஹலாலா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹராமை இது ஹராம், தடுக்கப்பட்டது என்று பிள்ளைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லுவார், வபஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, உன்னுடைய பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று என்ற உபதேசத்தை ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்வார்கள். அதனை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான் அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் நன்றி செலுத்தணும், யாருக்கு? பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தணும். ஷிர்க் செய்யக்கூடாத வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற உபதேசங்களை எல்லாம் குர்ஆன் நமக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபதேசமாக நாம் குர்ஆனில் காண முடிகிறது. அருமையான பெருமக்களே, இப்படி நபிமார்களும்
நல்லவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லுபதேசங்களை செய்து அழகான பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். நம்ம பிள்ளை எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா புள்ள வீணாதான் போயிடுவான். இது கெட்டது, இது நல்லது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். கெட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பண்பு நல்ல பண்பு அல்ல. எது தீங்கோ தீங்கை தீங்காக சொல்ல வேண்டும், நல்லதை நல்லதாக என்று சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு. நாம் அருமையான பெருமக்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வாங்க. அருமை மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு உபதேசம் செய்வாங்க. ரஅசுத்தீன் சுஹ்ஃபுல் முத்தகீன். ரஅசுத்தீன், இந்த மார்க்கம் இருக்கு, உனக்கு மார்க்கம் வேண்டுமா, மார்க்கத்தை நீ கடைபிடிப்பதற்கு நல்லவர்களுடன் நீ சுஹபத் வைத்துக் கொள். அப்பதான் உனக்கு மார்க்கம் கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் யார்? முத்தகீன்களாக வாழக்கூடியவர்கள். முத்தகீன்களுடன் நீ நட்பு வைத்தால் அந்த முத்தகீன்களிடம் இருக்கக்கூடிய அந்த சுஹபத்தின் மூலமாக, அந்த நட்பின் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கும்? மார்க்கம் உனக்கு கிடைக்கும், தக்வா கிடைக்கும். எல்லாமே உனக்கு கிடைப்பதற்கு, மார்க்கம் முழுமையாக கிடைப்பதற்கு நீ முத்தகீன்களுடன், தக்வா உடையவர்களுடன் நீ நட்பு வைத்திருந்தால் அந்த மார்க்கம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் என்று அருமை மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா செய்த உபதேசம். அருமையான பெருமக்களே, அடுத்து செய்வாங்க தமாமுல் இஹ்லாஸ் இஜ்தினாபில் மஹாரிம். உனக்கு இஹ்லாஸ் வேண்டுமா? உன் வாழ்க்கையில் ஹராமை விட்டு விடு. வாழ்க்கையில் ஹராமை விட்டாதான் உனக்கு இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்றால் என்ன? ஹராமை விடுவதுதான் இஹ்லாஸ். எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறாங்க பாருங்க. இஹ்லாஸ் என்றால் என்ன? ஹராமை உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக விட்டுவிடு, தவிர்த்து கொள். அப்படி தவிர்த்து கொண்டு விட்டு விட்டு வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் இஹ்லாஸான மன தூய்மையான வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்று தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசமாக அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஹராம் எது என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமே சாதாரணமா செய்யறாமே. வீட்டில் உட்கார்ந்துட்டு பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கும், பாப்பா இல்ல அப்படின்னு சொல்லு கதவு திண்டவங்களுக்கு. பிள்ளைக்கு பொய், என் பிள்ளைக்கு பொய் எப்படி கத்துக்கிட்டான்னு தெரியலமா, இவன் தான் கத்துக் கொடுக்கிறது. கதவு தட்டுனா வாப்பா இல்லைன்னு சொல்லி நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கிறது. பிள்ளை எங்க போய் கத்துவான், கத்துக்கொண்டு வருவான். உன்னிடம் தான் நீ எப்படி பேசுகிறாயோ அதே போல உன் மகன் பேசுவான். நீ எதை செய்கிறாயோ அதை பார்த்து அவன் செய்வான். அவன் எங்க போய் கத்துட்டு வருவான்? வீட்டில் நடப்பதுதான். நீ பேசுவதை போல உன் பிள்ளை பேசுவான், நீ நடப்பதை போல உன் பிள்ளை நடப்பான். நீ ஹராமை செய்தால் உன் பிள்ளையும் செய்யும். அருமையான பெருமக்களே, இப்படி பிள்ளைகளுக்கு ஹராமை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் தவிர்த்து வாழ்வதற்குண்டாக பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, அதே போல சொல்லுவாங்க, நீ எதை சொல்லுகிறாயோ அதை செய், சொல்லாதது எல்லாம் செய்ய. நீ எதை சொல்றியோ அதை நடைமுறைப்படுத்து. சொல்றது செய்யப்பா. நீ மற்றவங்களுக்கு மட்டும் உபதேசம் அல்ல, நீ சொல்லக்கூடிய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலும் வேண்டும். அந்த உபதேசங்கள் அல்ல, நீ சொல்லக்கூடியதை உன்னுடைய செயல்பாடுகளாக கொண்டு வா. யார்கிட்ட எதை உபதேசமாக சொன்னியோ அந்த உபதேசம் உன்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்பதுதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்தது. அருமையான பெருமக்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாராவது அநியாயம் செஞ்சு உன்னிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா, நான் அநியாயம் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கும் அப்படின்னா நீ மன்னித்து விடுவா. உனக்கு அநியாயம் செய்தவரையும் கூட நீ மன்னித்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். உனக்கு தீங்கு செய்தவனுக்கு கூட நீ நன்மை செய் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உறவுகளை நீ பேணி வாழு, உனக்கு தீங்கு செய்தவனுக்கு நீ நன்மை செய்.
உனக்கு அநியாயம் செய்தவனை கூட நீ மன்னித்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. உனக்கு அநியாயம் செய்தவன் உன்னை மன்னிப்பு கேட்டு விட்டால் நீ மன்னித்து விடு. நான் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லாத. எத்தனை பேர் சொல்றோம்? தான் மன்னிக்காமல் தன்னுடைய பிள்ளைகளை கூட உறவுகளிடம் பேசாமல் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? நான் எனக்கும் அவனுக்கு தான் சண்டை, நீ போய் பேசுறான்னு சொல்றது இல்லையே. எத்தனை பேர்கள் உறவுகளை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை உறவு வீட்டுகளுக்கு நாம் செல்லுகிறோம்? இல்லையே. உறவுகளை வளர்ப்பதில் நாம் எந்த அக்கறையும் காட்டுவதில்லையே. எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவுகள் தெரியும்? உறவுகளை எப்படி வளர்க்க முடியும்? அண்ணன் தம்பி வீட்டுக்கு கூட இன்னைக்கு போறது இல்லையாங்க நிறைய பேருக்கு. ஒரு சாட்டர்டே சண்டே கூட உறவுகள் வீடுகளுக்கு செல்வதில்லையே. நாம் குடும்பத்தில் ஒரு திருமணம் என்றால் 12 மணிக்கு கல்யாணம்னா 11:45 தான் நம்ம போறோம். முடிஞ்சிச்சா விருந்து முடிஞ்சா அடுத்த செகண்ட் வியாபாரத்துக்கு போயிடுறது. இப்படிதான் நம்முடைய உறவுகள் இருக்கின்றன. அருமையான பெருமக்களே, இப்படி நீ எதை செய்கிறாயோ அதை சொல்லு, மன்னித்து விடு என்றெல்லாம் அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க, உன்னுடைய சகோதரனுடைய விஷயத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள். எப்பவும் அண்ணன் தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பி சண்டை வரதான் செய்யும். இவன் சொல்றது அவனுக்கு பிடிக்காது, அவன் சொல்றது எல்லா குடும்பங்களிலும் உண்டு அது. ஆனால் பெரியவனாக இருக்கக்கூடிய நீ ஹுசைனுடைய விஷயத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள் என்று தன்னுடைய தம்பியிடம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பிள்ளைக்கு மூத்த மகனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த உபதேசம் நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நாமும் செய்யக்கூடிய உபதேசம் தான். நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நாமும் செய்யக்கூடிய உபதேசம் தான். அருமையான பெருமக்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய தாயார் பிள்ளையை மதரசாவில் போய் விடும் பொழுது சொல்லி அனுப்புவாங்க, என் அருமை மகனே, எந்த நிலையிலையும் நீ பொய் பேசாதப்பா, உண்மையை மட்டும் பேசு. நீ உண்மை பேசினால் விரைவாக திருக்குர்ஆனை நீ மனனமிட முடியும் என்று கற்றுக் கொடுத்தாங்க. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய ஓதக்கூடிய காலங்களில் உண்மையை மட்டும் பேசி பொய் பேசாமல் இருந்ததனால 7 வயதிலேயே குர்ஆனை மனனமிட்டவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 10 வயதில் அவர்கள் முவத்தா மாலிக்கை மனனமிட்டார்கள். 12 வயதில் ஹரமில் அவர்கள் இமாம், ஹரமில் அவர்கள் உஸ்தாத். 12 வயசுல. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைக்கு அவர்கள் துஆ செய்தார்கள், பிள்ளைக்கு நல்லுபதேசத்தை செய்தார்கள். அந்த நல்லுபதேசத்தை கடைபிடித்ததனால் 12 வயதிலேயே ஹரமில் இமாமாக, 10 வயதில் அவர்கள் 7 வயதில் குர்ஆனை மனனமிட்டு 10 வயதில் ஹதீஸ்களை மனனமிட்டு பெரும் இமாமாக பெரும் உஸ்தாதாக இருந்தாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் யூடியூப் சொல்லிக் கொடுக்கிறோம், Facebook சொல்லிக் கொடுக்கிறோம், வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்தணும் சொல்லிக் கொடுக்கிறோம், அதுல எப்படி ஃபாலோவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆனா கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ்களை கொண்டவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்காங்களா இன்னைக்கு? ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் பொய் பேசாததனால இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இன்று வரையும் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, மரணித்து பல 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 ஆண்டுகளாகிவிட்டன. ஆனால் இன்னும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எப்படி? அவர்கள் வாழ்க்கையில் உண்மையை மட்டும் பேசியதனால், அவர்கள் வாழ்க்கையில் பொய் பேசாமல் இருந்ததனால், தன்னுடைய தாய் சொன்ன உபதேசங்களை அவருடைய வாழ்க்கையில் ஏற்று நடந்ததனால் உயர்ந்து நிற்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்றால் அருமையான பெருமக்களே, அந்த உபதேசங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? இமாம் ஷாஃபியை போல நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டாமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என் அருமை மகனை மதரசாக்கு அனுப்பும் பொழுது, படிப்பதற்காக உன்னை அனுப்பும் பொழுது சொல்லுவாங்க, என் அருமை மகனே, உன்னை மதரசாக்கு அனுப்புறது படிப்பதற்காக வேண்டிதான். படிப்பதற்கு முன்பாக நீ ஒழுக்கத்தை உன்னுடைய உஸ்தாதுமார்களிடமிருந்து கற்றுக்கொள், உன்னுடைய ஆசிரியர்களிடமிருந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள். அமைதியாக நடப்பதற்குண்டான வழிகளை உன்னுடைய ஆசிரியர்களிடமிருந்து நீ கற்றுக்கொள். அதை முதலில் கற்றுக்கொண்டு வா, அதற்கு பிறகு படித்துக்கொள் என்ற உபதேசம் எல்லாம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயார்
தன்னுடைய மகனை மதரசாவுக்கு அனுப்பும் பொழுது, படிப்பதற்காக அனுப்பும் பொழுது அனுப்புனாங்க அப்படின்னா, இன்னும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கியாமத் வரை மறுமை வரையும் இமாம் மாலிக் என்று எல்லோரும் பயன்படுத்துகிறோம் என்றால், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தாயினுடைய உபதேசத்தை கேட்டதினால், தாயுடைய உபதேசத்தை கேட்டு ஒழுக்கத்தை பின்பற்றியதனால் பெரும் இமாமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளும் அதே சிறந்த பிள்ளைகளாக உருவாக வேண்டாமா? நல்ல பண்பு உள்ள பிள்ளைகளாக உருவாக வேண்டாமா? அமைதியான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டாமா? அதற்கு நல்ல உபதேசங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய நிகழ்வும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. 7 வயதாகிவிட்டால் குழந்தையை பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள், தொழுகைக்கு அழைத்துட்டு போங்க. எத்தனை பேர் நம்மளுடைய பிள்ளைகளை கையில கூட்டிட்டு வரோம்? இன்னைக்கு நல்லா தூங்குடா ராஜான்னு சொல்லி தாலாட்டு பாடிட்டு வரோம். நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை, எத்தனை பிள்ளைகளை பள்ளிக்கு நாம பழக்கப்படுத்துகிறோம்? புள்ள தூங்குகிறான், தூங்கிட்டு இருக்கிறான். காலைல ஸ்கூலுக்கு போகும்போது தூங்குடான்னு சொல்றோமா? நம்ம நல்லா மருசாக்கு போற நேரத்திலும் நல்லா தூங்குடாங்கோ, தொழுகு நேரத்துல மட்டும் நல்லா தூங்குடாமோ, ஸ்கூலு நேரம் இந்தரா எழுப்புறமா இல்லையா? அதே போல தொழுகைக்கு உண்டான நேரங்களை பிள்ளைகளை தட்டி எழுப்ப வேண்டும். 10 வயது ஆனால் அவர்களை அடித்து தொழுகைக்கு அனுப்ப வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எத்தனை பிள்ளைகளை நாம் அடித்து பிள்ளைகளை தொழுகைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம்? தொழுகலன்னா ஏன் தொழுகலன்னு கேட்கணும் பிள்ளைங்களை. தொழுதுட்டு ஏன் கேட்கணும்? வீட்டுக்கு போனா ஜமாத்துக்கு ஏன் வரலன்னு கேட்கணும். கேட்கறது இல்லையே. எத்தனை பேர் கேட்கிறோம்? ஜமாத்துக்கு ஏன் வரலன்னு கேட்கறது இல்லையே. தொழுதுட்டு ஏன் கேட்கறது இல்ல? ஃபஜ்ர் தொழுதுட்டு யாசின் ஓதிட்டு ஏன் கேட்கறது இல்ல? கேட்க வேண்டும். பிள்ளைகளை விட்டுட்டா போயிடுவாங்க. பிள்ளைகளை நாம் தூரமாக இருந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான், ஒழுக்கமாக வாழுகிறானா, ஒழுக்கமாக வளர்கிறானா என்பதை நாம் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அப்படி கவனிக்காம விட்டோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் சின்ன பின்னமாக ஆகிவிடும். கவனமாக இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, 10 வயதாகிவிட்டால் அவர்களை அடித்து தொழுக வைக்க வேண்டும். நோன்பை பழக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. சின்ன வயசுல பழக்கல அப்படின்னா பெரிய வயதாகி வந்தாங்கன்னா நோன்பு வைக்க மாட்டாங்க, முடியாது அவங்களாட்டி. எத்தனை பேர்கள் இருக்காங்க தெரியுமா? நோன்பு வச்சு பழகல அப்படிங்கிறாங்க. இனி நோன்பு இருக்க முடியாதுங்கிறாங்க. ஹெல்த்தா உள்ளவங்க தான். ஆனா என்ன சொல்றாங்க? நோன்பு இருக்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள். குழந்தைகளை நோன்புக்கு பழக்க வேண்டும்னா, தொழுகைக்கு பழக்க வேண்டும்னா, பிள்ளைகளுக்கு ஹலால் என்று எதை சொல்லிக் கொடுக்கணும், ஹலால் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹராம் இது ஹராம் செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேரப்பிள்ளை ஜக்காத்துடைய பெருச்சம்பளத்தை வாயில் வைத்ததை துப்புன்னு சொன்னாங்க. வாயில கையை விட்டு எடுக்க சொன்னாங்க. ஹராம், சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. குழந்தை தானே, குழந்தைக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் செயினை போட்டு விட்டாங்க. குழந்தை தானே, அப்படி அல்ல. ஹராம் என்றால் எல்லாருக்கும் தான் ஹராம். அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரிதான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு மொபைல் போனை வாங்கி கொடுக்கிறோமா இல்லையா? ஏமா குழந்தைக்கு மொபைல் போனை வாங்கி கொடுத்துருக்கோம்? இல்ல, போன் இல்லாம புள்ள சாப்பிட மாட்டான். புள்ள சாப்பிடணும்ல. போனை யாருன்னு காட்டி கொடுத்து? நீ தானே காட்டி கொடுத்த. புள்ள சாப்பிடணும்னா போன் இருந்தாதான் சாப்பிடுறான். போன் இல்லாட்டி என்ன பண்றது இல்ல, சாப்பிடுறது இல்ல என்பதெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு போன் இல்ல. இன்னைக்கு 12வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்துடுறோம். அவன் எங்கெங்கயோ ஓட்டி எங்கெங்கயோ பைக் ஆக்சிடென்ட் எத்தனை நடக்குது. அவனுக்கு விரும்ப புள்ள அழுகுறான், சாப்பிட மறுக்கிறான். பைக் வாங்கி கேட்டு எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பான்? 2 நாள் இருப்பானா சாப்பிடாம? விட்டுடும். எது தேவையோ அதை மட்டும் தான் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். எது தவறான நிலையோ அதை பிள்ளைகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அதே போல பிள்ளைகள் மூலமாக நமக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்த ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அய்யுனின். யா அல்லாஹ்,
மனைவி மக்களை கொண்டு எனக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்து என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பிரார்த்திக்குமாறு. இதே போல பிள்ளைகள் மூலமாக நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம் மூலமாக பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் வீட்டுக்கு போறதுக்கே பிடித்தமில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அருமையானவர்களே, படித்தவர்கள் இருக்கிறார்கள், பெரும் பதவியில் உள்ளவர்கள் இருக்காங்க, வீட்டுக்கு போனாலே பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அப்படி நேர் மாற்றமாவும் இருக்கு. எப்படி? ஷூ சத்தம் கேட்டுட்டாலே வீட்டுல இந்த சப்தமா ஏதோ மிலிட்டரி மேன் அடக்குமுறையாளர் அடக்குற மாதிரி. அப்படியும் அல்ல. பிள்ளைகளிடம் சகஜமாக பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும், ஒரு நண்பனாக நீ நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளிடம். இதெல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்திருக்காங்க. இப்னு அப்பாஸ் தன்னுடைய சின்ன பிள்ளை தான் அவருக்கு. அல்லாஹ் அல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, யா அல்லாஹ் குர்ஆன் ஞானத்தை அவருக்கு தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தாங்க. இன்னைக்கு ரைசுல் முஃபஸ்ஸிரீன், உலகத்திற்கு முதலாக குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன பெருமகன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அருமையான பெருமக்களே, 10 வருஷம் பிள்ளைக்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பணிவிடை செஞ்சாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செஞ்சாங்க? அல்லாஹ் அக்ஸிர் மாலஹு வலதஹு, யா அல்லாஹ் இவருக்கு செல்வத்தை அதிகமாக கொடுப்பாயாக, குழந்தை செல்வங்களை நிறைய கொடுப்பாயாக சொன்னாங்க. 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க 100 வயசுல வாழும் பொழுது எத்தனை பிள்ளை பேரக்குள்ள தெரியுமா? 120க்கு மேல. இப்படி நல்லவர்களுடைய துஆக்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிள்ளைகள், சிறு வயது பிள்ளைகள் எல்லாம், பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம். அருமையானவர்களே, கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம், சிரமப்பட்டு வளர்க்கிறோம். எவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதித்து பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைங்களுடைய விஷயத்துல. பிள்ளைங்களை மதரசாக்கு அனுப்புறது, ஓத வைக்கிறது, குர்ஆன் ஓத கற்றுக்கொள்வது, ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொள்வது, நல்ல நண்பர்களுடன் நம்ம பழகிறானா என்று கவனிப்பது, இதெல்லாம் நம்மீது கடமை. பிள்ளைகளுக்காக வேண்டி நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுவும் தஹஜ்ஜுடைய வேளையில பிரார்த்தனை செய்யணும். தஹஜ்ஜுடைய வேளையில பிரார்த்தனை செய்யணும். தஹஜ்ஜத்துல எந்திரிச்சு பிரார்த்தனை செய்யணும்ல, எந்திரிக்கிறது கஷ்டமாலாம் இருக்கு. நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்லா உருவாக்கணும்னா நல்ல நிலையில் அல்லாஹ் அவர்களுக்காக துஆ செய்யணும். நாம தஹஜ்ஜுல இருந்து துஆ செஞ்சாதான் நம்ம பிள்ளை ஃபஜ்ர் தொழுவான். நமக்கு தஹஜ்ஜுத் கிடைக்கல அப்படின்னா பிள்ளைக்கு எப்படி ஃபஜ்ர் கிடைக்கும்? நாம் ரோல் மாடல்களாக ஆக்க வேண்டும். நம்ம வாப்பா தஹஜ்ஜுக்கு எந்திக்கிறாங்க, நம்ம ஃபஜ்ருக்காக எந்திக்கணும்ல. அந்த எண்ணங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்க வேண்டும். இப்படி நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவானாக. மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.